இனிமையான தருணத்தை பாலில் செய்த தமிழ் இனிப்புகளுடன் கொண்டாடுங்கள். தமிழ் மில்க் ஸ்வீட்ஸ். ஸ்ப்ரெட் ஹாப்பினஸ் வித் தமிழ் மில்க் ஸ்வீட்ஸ். இல்ல அந்த ஹீரோ இமேஜின் ஒன்று நம்மளா அதை உருவாக்கிட்டோமோ அந்த மாதிரி. சும்மா ஃப்ராடு இல்லை. ஐயோ சாரிப்பா, இதில் இவ்வளவு தூரம் உண்மையெல்லாம் பேசியிருக்கிறாங்க. Kalayla, I'm going to South Africa for a world championship. I'm going for my karate world championship. So I'm participating again. I'm representing India. So I have to leave from Bombay to South Africa tomorrow. ஃப்ரெஷர்ஸ் யாராவது கதை சொல்ல வராங்கன்னா ஐ கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு தி ஃப்ரெஷர்ஸ். ஃபஸ்ட்டு வந்து 90% இம்பார்ட்டன்ஸ் வந்து புது டேரக்டர்ஸ் தான் மேக்ஸிமம் கொடுக்குறேன். ஒருத்தன் சப்போஸ் நம்ம ரொம்ப ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டான் லைஃப்பில், ஒருத்தனை கொள்ளணும்னு முடிவு பண்ணிட்டேன், போகும்போது அப்படி தானே போவேன். இவ்வளோ சாஃப்டாக பேசிகிட்டு இருக்காங்கல்ல, நான் என்ன செய்வேன் போகும்போது. When people are on set, no, they'll like, அரே இது they'll start a கொஞ்சம் சீன் போடுறாங்க. But sir doesn't put any scene at all. ஓகே, இப்போ கூட பாருங்க கை கட்டிட்டு தான் கால் மேல கால் போட்டுட்டு இல்ல கால் வச்ச உடனே நம்ம உலகம் வந்து நம்ம ரெட் கார்பெட் போட்டு வரவேற்க போகுதுன்னு நினச்சிங்கன்னா பிரச்சனை. எதிர்கொள்கிற எல்லாமே பிரச்சனையாக தான் தெரியும். இறங்கும் போது வீட்டை விட்டு கால் வலி வைக்கும் போது 5 முதல்ல 30 பாம்பு 40 தேல் தான் நம்ம ஆப்போசிட்டில் வரப்போகுதுன்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டீங்கன்னா ஓகே. அப்போ அடுத்த டைம் எல்லாரும் 100 நோட்டு 200 நோட்டு 2000 நோட்டு 1000 நோட்டு எல்லாத்தையும் நோட்டே இருக்காது. ஒன்லி ஜிபே டிஜிட்டல் மணி தான். ஐ பர்சனலி ரெஸ்பெக்ட் யூ. நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் ப்ரௌடாக. என்னன்னா வந்துட்டு அதே கெட்டப்பில் உட்காந்துடலாம். எனக்கு கொலைப்படத்துக்கு ப்ரொமோஷன் வந்திருக்கேன், கொலைக்கு என்ன கெட்டப்பில் இருக்கணும் அதே கெட்டப்பட்டு ரெடியே தான் வந்து உட்காருன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா. இந்த அளவுக்கு நல்ல மனுஷனா எப்படி இருக்கீங்க? அதான் இப்போ சாதாரண விஷயம் இதெல்லாம். இது பேசிக் இல்லை, லைஃப்பில் பேசிக்கான விஷயம் இல்லை. இதில் கஷ்டப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லையே. இத்தனை கோடிக்கணக்கான சம்பளத்தை கொடுத்துட்டு இது கூட பண்ணலன்னா நம்மளாம் என்ன. இல்லை அந்த ஹீரோ இமேஜின் ஒன்று நம்மளா அதை உருவாக்கிட்டோமோ அந்த மாதிரி. சும்மா ஃப்ராடு இல்லை. ஐயோ சாரிப்பா, இதில் இவ்வளவு தூரம் உண்மையெல்லாம் பேசிடக்கூடாது. இல்லை அதெல்லாம் ஓவர் தான்ப்பா. நம்ம பப்ளிக்ல ஒருத்தர் தான் நான் ஆக்சுவலாக. அது தாண்டி என்ன இருக்கு அந்த கதையில கூட நான் எழுதுனது இல்லை. இட்ஸ் ரிட்டன் ஸ்டோரி பை சம்படி, லிரிக்ஸ் பை சம்படி, கேமரா பை சம்படி, எடிட்டிங் பை சம்படி. இப்படி காசு போடுறது இன்னொருத்தவங்க. இப்போ எங்கேருந்து வந்துச்சு இந்த இமேஜ்? விஜய் ஆண்டனியோட சோல்ல இருந்து தான் வந்திருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா எல்லா இன்டர்வியூலையும் ஃபிலாசபி ஆஃப் விஜய் ஆண்டனி மோட்டிவேஷனல் ஸ்பீச் அப்படிதான் பாக்குறாங்க. என்ன கதை இல்லப்பா ரீசெண்டா யூ நோ ஒன் திங், whenever விஜய் ஆண்டனிஸ் இன்டர்வியூஸ் people used to comment like that, motivational speech, you are ready to listen, I'm only here for Vijay Antony. Even in the theater film itself they only for Vijay Antony. That is the image he got gained. லைஃப்ல நிறைய அடிபட்டு வந்ததுனால இதையாவது நம்மள அறியாம வந்து ஒரு வருத்தம் வெளியே வந்துடும். இல்லப்பா ஆக்சுவலி ஃபைட் சீக்வன்ஸ் போயிட்டு இருக்கு. அதனால அவசரமா குளிக்காம வந்துட்டேன் இன்டர்வியூ கொடுக்குறதுக்கு. அதனால வந்து இந்த நேற்று போட்டு மேக்கப் அப்படியே இருக்கு. கமிங் டு இந்த இன்டர்வியூ செஷன், இது வந்து ஒரு பிலாசபிக்கல் டாக்கா இருக்குமான்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக விஜய் ஆண்டனி வந்திருந்தாருனாவே ஒரு மோட்டிவேஷன் எங்கேயாவது ஒரு இடத்துல நமக்கு கிடைச்சிரும். அந்த மாதிரி நம்ம பார்த்துக்கலாம், நம்ம லைஃப்ல இன்ஸ்பயர் பண்ணும். அண்ட் கமிங் டு ரித்திகா, நான் சொன்ன மாதிரி ஒரு ஏற்கனவே ப்ரீவியஸ் இன்டர்வியூ நம்ம பேசியிருந்தோம். ஒரு பெர்ஃபார்மராக ஐ அப்சர்வ் லாட். ஒரு நேஷனல் அவார்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி இன்னைக்கு நிறைய விஷயங்களும் நீங்கள் கோ வித் ஃப்ளோ தான். விஜய் ஆண்டனி எப்படி தன்னை சாதாரண மனுஷனாக காட்டிக்கிறாரோ, யூ ஆர் த பர்சன். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஓடி வரீங்க, உட்காந்து ஒரு நாள் மூன் லைட்ல நைட்டை பற்றி கவிதை எழுதுறீங்க. கவிதையில் எனக்கு ஒரு விஷயம் தோணுது, அதை நான் ஒரு 5 பேஜுக்கு எழுதுறேன் அப்படின்னு சொல்லி அதை எழுதி போஸ்ட் பண்ணுறீங்க ஓன் ஹேண்டில். That is the spirit I have. I could see this. You are just a human being. Now you've observed me really well then. Because Bombay actually options illa. There is so much traffic. Yesterday I was coming for Kolay's interviews only. Actually tomorrow I forgot how to say it. Kalayla, I'm going to South Africa for a world championship. I'm going for my karate world championship. So I'm participating again. I'm representing India. So I have to leave from Bombay to South Africa tomorrow. So I'm flying back tonight after this interview. Now there is no option. I just carried one backpack. I took the train and I came because traffic la 3 hours, 4 hours time illa. Flight pochi. So then you take a train and you come. I wear a mask and then I wear a hat. But sometimes people recognize with the eyes also.
And if I say something, they'll recognize with the voice. ஓகே But I still travel by train. I prefer that, especially in Bombay. It's convenient. ஓகே ஆக்சுவலாக இன் தமிழ் தே யூஸ் டு சே வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஓடினா வெற்றிக்காக ஓடிட்டே இருக்கணும். தட் யூ ஆர் த திங். ஓடிக்கிட்டே இருக்கீங்க அண்ட் யுவர் சக்ஸஸ் இன்னும் அடுத்த லெவலுக்கு போங்கிறதுல எந்த மாற்றுக்கத்தில். அதுக்கு வாழ்த்துக்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விகடன் சார்பா. அண்ட் கமிங் டு திஸ் ஃபில்ம், கொலையில் இந்த லுக்கு ஒரு மாதிரி விஜய் ஆண்டனி அவர்கள் ஏஜ்டான ஒரு லுக்கில் இருக்கிறாரு. இன்டர்வியூ ப்ரொமோஷன் கூட எனக்கு இதுதான் வேணும்னு சொல்லி இதை பண்ணுறீங்களே, எங்கேருந்து பிச் பண்ணுறீங்க, கதை எங்கேருந்து பிடிக்கிறீங்க, எப்படி நீங்கள் உங்களோட கதை ஸ்டோரி ரிசீவிங் ப்ராசஸ் எங்கேருந்து எடுக்கிறீங்க? ரொம்ப சாதாரண ப்ராசஸ் தான். அது ரொம்ப நிறைய கதை கேட்க மாட்டேன். ஒரு ஃப்ரெஷர்ஸ் யாராவது கதை சொல்ல வராங்கன்னா ஐ கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு த ஃப்ரெஷர்ஸ். ஃபஸ்ட்டு வந்து 90% இம்பார்ட்டன்ஸ் வந்து புது டேரக்டர்ஸ் தான் மேக்ஸிமம் கொடுக்குறேன். அவங்க வந்து உட்காந்து பேச ஆரம்பிக்கும் போதே அந்த 15 நிமிஷத்தில் அவங்களோட கான்ஃபிடென்ஸ் எவ்வளோ லெவலில் இருக்குது, என்ன பேச வராங்க, எவ்வளோ கிளாரிட்டி இருக்குது. அவங்க பேசுகிறதுல கிளாரிட்டி இருந்தால் தானே நீங்கள் படைப்பில் கிளாரிட்டி இருக்கும். ஸோ என்ன பேச வராங்கன்ற 10 நிமிஷத்தில் ஜென்ரலாக பேசுவேன். பேசிவிட்டு தென் கதையை வந்து நான் ஐடியாவை கேட்க மாட்டேன். ஐடியா சார் ஜஸ்ட் ஐடியா மட்டும் சொல்லட்டுமா, ஒன்லைன் சொல்லட்டுமான்னு கேட்கும்போது இல்லை நான் ஃபுல் கதை தான் கேட்பேன்னு சொல்லிட்டு ஃபுல் கதையை கேட்க ஆரம்பிச்சிருவேன். ஓகே ஃபுல் கதை வந்து ஃபஸ்ட் ஃபிலிம் டேரக்டர் வந்து ரொம்ப நான்சென்ஸாக இது மோஸ்ட்லி பண்ணுற வாய்ப்பு இல்லை. நான் இது வரைக்கும் பண்ண படங்களில் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 3 ஒன்று செலக்ட் பண்ணியிருப்பேன். நிறைய கதையை சூஸ் பண்ணுறோம். அப்படி அந்த 3ல் ஒன்று செலக்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஒன்றில் மேக்ஸிமம் எஃபர்ட் போடுறது நம்ம. மியூசிக் ஏரியா இருக்கலாம், எடிட்டிங்காக இருக்கலாம். அந்த டேரக்டரை வந்து ஃபஸ்ட் டைம் டேரக்டர் எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணி ஒரு படத்தை பண்ணுறோமே தவிர்த்து கதை கேட்குற ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸாக நீங்கள் படம் பார்க்குறீங்க இல்லையா, அதே ப்ராசஸ் தான். படம் பார்க்கும்போது எந்த ஐடியாவும் இல்லாமல் போகிறீங்க. அவங்க கதை ஆரம்பிக்கும் போது கூட அந்த கதையை பற்றி சொல்லிட்டு பண்ணுவாங்க, ஒன்றும் சொல்லுவாங்க. நீங்கள் ஆடியன்ஸ் மாதிரி படம் பார்க்க உட்காந்துருக்கேன், அங்கேருந்து நீங்கள் ஆரம்பிங்க கதையை நான் பார்க்குறேன். ஃபுல் ஸ்டோரி கேட்பேன். சப்போஸ் கதை கரெக்டாக இல்லைன்னு சொன்னால் ஒரு 1/2 hour 1 hour இன்டர்வலோட இல்லை தம்பி இது நல்லா இருக்குது பட் என்னோட பேட்டர்னுக்கு செட் ஆகாது, நான் இந்த மாதிரி கதை வேற ஒன்று பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அந்த உண்மையை சொல்லி அந்த ஃபர்தராக கேட்க மாட்டேன். பிச்சைக்காரன் 2ல் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு உங்களோட கண்ணில் நான் ஐ ஃபீல் த டிஃப்ரென்ஷியேஷன். அந்த ஒரு சாமி கேட்டல் போட்டு கண்ணை மட்டும் ஒரு ஷாட் வச்சுருப்பாங்க. அதில் கோவம் வந்து அப்படிதான் வரும். நான் ஒருத்தன் சப்போஸ் நம்ம ரொம்ப ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டான் லைஃப்ல, ஒருத்தனை கொள்ளணும்னு முடிவு பண்ணிட்டேன், போகும்போது அப்படிதானே போவேன். இவ்வளோ சாஃப்டா பேசிட்டு இருக்காங்கல்ல, நான் என்ன செய்வேன் கோவம் வரும்போது? கண்டிப்பா அதுதான் இருக்கும். அதை வந்து நம்ம க்ளோஸ் அப் ஆங்கிள் வேற லென்ஸ் போட்டு காட்டும் போது அந்த ஸ்க்ரீன்ல பெருசு குவாலிட்டி ஆஃப் ஃபில்ம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஆடியன்ஸ் ரிசீவ் பண்ண விதமும் நீங்கள் ட்ரீட் பண்ண விதங்கள் எல்லாமே அதை பற்றி பேசலாம். கமிங் டு ரித்திகா, 7 hours ஒரு ஸ்டோரி ஃபுல்லாக கேட்டுட்டு அந்த ஸ்டோரி அப்பவும் கேட்டு முடிக்கல. தட் இஸ் ஒரு கதை கேட்கறதுக்கு 1 hour 2 hour இல்லை 3 hours 7 hours கேட்டு முடிக்கல. இதுவே ஷட்டர் சாத்துற அளவுக்கு ஒரு விஷயம் லிசன் பண்ணியிருக்கீங்கன்னா த லிசனிங் ப்ராசஸ் ஆஃப் த ஸ்டோரி கொலை அது எப்படி இருந்தது? ஜஸ்ட் டெல் us about it. Very unique experience because usually like you said நீங்க சொன்ன மாதிரி 1 hour 2 hours 2 hours maximum எல்லா ஸ்டோரி முடிஞ்சிச்சு. But Balaji Kumar sir has a way of speaks very slowly. He gives you the whole screenplay, takes you through the film, and I was also very invested. So I was like, okay, how do I tell him to finish it quickly? So I was like, okay, fine, let's just see where it goes. And it was very interesting. So then it went on for 7 hours and I was like, okay, yeah, this is something that I definitely want to do. Okay. There was no need to even read the script because he told me the entire screenplay. I knew what every character was doing. And my character I found very interesting, very cool. I've always wanted to play an IPS officer. I wanted to be an IPS officer. சின்ன வயசுல இருந்து எனக்கு ஒரு ஆசை இருக்கு, IPS officer, IAS officer பண்ணணும். காணி இல்ல, sorry. ஆனா life is funny. So I now became an actor. And then I got casted in this film. So I was like, yeah, definitely have to do. அண்ட் ஹாப்பி. நம்ம சின்ன வயசுல எல்லாரும் மாதிரியும் ஆசைப்படுவோம்னு சொல்லுவாங்க. அந்த ஆசை இப்போ சினிமா மூலியமா உங்களால் நிறைவேற்றிக்க முடியுது. அண்ட் ஹேண்ட்லிங் த கன் இட் செல்ஃப் அண்ட் த ஷார்ப் ஐஸ் ஃபார் த குவாலிஃபிகேஷன்ஸ் யூ ஹேவ் நீட் டு ஃபாலோ த கேரக்டர். எல்லாமே சொல்லியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் யார் இந்த கொலையை கண்டுபிடிப்பாங்கன்ற யார் இந்த கொலை பண்ணியிருப்பான்னு தெரிஞ்சிருந்தேன். அந்த கியூரியாசிட்டி கேட்குறப்போ இருந்தது. ஷார்ட் பண்ணுறப்ப எப்படி இருந்தது? Pretty much the same, as in it was all there throughout because I did not know how I was going to perform a certain scene. My character is like she's interrogating everybody, she's investigating the scene, and sir is my mentor in the film. So even he's mentor for all the people, all the down people, the people are feeling depressed. Then yaar video paathaanga everyone got inspired. பாபாஜி லெவல்ல நீங்க வச்சிருக்கீங்க. No, but it's actually very nice. I said this. He's here karke I'm not saying, but I've said this in other interviews also that he's very humble, down to earth, chill, easy. Like usually when people are on set, no, they'll like they'll start a kunja scene podranga but sir doesn't put any scene at all.
very easy to be around. ஓகே, இப்போ கூட பாருங்க கை கட்டிட்டு தான் கெத்தா கட்டா ஏய் கால் மேல கால் போட்டுட்டு இல்ல. கமிங் டு யூ, எல்லாருமே இது ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க. அது சோஷியல் மீடியான்னு இல்லை, நான் பிச்சைக்காரன் பற்றி பேச இதை ஃபஸ்ட்டு கேட்டுறேன். இதுதான் வந்து ஆடியன்ஸ்க்கான நீடாக இருக்குது, நெசசிட்டியாக இருக்குது. என் கேமரா சொல்லிட்டு இருந்தாரு, நான் அந்த நைட்டில் தூங்குறப்ப எல்லாம் மெலடி சாங் கேட்பாங்க, நான் அவர் சாங்கை கேட்டுட்ருப்பேன், அதுவும் வேட்டைக்காரன் சாங் கேட்டுட்ருப்பேன். ஸோ விஜய் ஆண்டனிஸ் கான்செர்ட் எப்போ எங்கே நடக்கும்? இது வந்து அவ்வளோ கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க, இது கேன்சர் சொல்கிறேன். கூடிய சீக்கிரம் ஆக்சுவலாக ப்ராக்டிஸ் போயிட்டு இருக்கு. ஓகே, இப்போ நான் ரொம்ப நாள் ஆக்சுவலாக மியூசிக் பண்ணி ஆக்சுவலி ரெகுலராக மியூசிக் பண்ணுற ரஹ்மான் சார்க்கெலாம் பார்த்தீங்கன்னா சிங்கர்ஸ் வருவாங்க, மியூசிஷியன்ஸ் வருவாங்க போவாங்கன்னு அந்த வைப்பில் இருப்பாங்க மோஸ்ட்லி. நான் வந்து அதை விட்டுட்டு நடிக்க வந்துட்டு நிறைய படம் எடிட் பண்ணுறது, ப்ரொடக்ஷன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு என்னோட மோடே மாறி போச்சு, தாட் ப்ராசஸ். இப்போ திருப்பி நான் லைவ் ஷோ பண்ணணும்னு சொன்னால் என்னோட பழைய சாங்ஸ் ட்ராக்ஸ் எடுத்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி சிங்கர்ஸ்க்கு ப்ராக்டிஸ் கொடுத்து மியூசிஷியன்ஸ்க்கு ப்ராக்டிஸ் கொடுத்து ரெடி ஆகணும் இல்லையா? அந்த ப்ராக்டிஸிங் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. ஐ திங்க் பை ஆகஸ்ட் எண்டு வந்து எனக்கு ஃபுல் ப்ராக்டிஸ் ரெடி ஆகிடும். பை செப்டம்பர் ஐ திங்க் ஐ வில் டூ சம்திங். நீங்கள் ட்வீட் பண்ண ஒரு விஷயம், வடக்கணும் தெற்கணும் கிழக்கணும் மேற்கணும் யாராக இருந்தாலும் தன் குடும்பத்தை காப்பாற்றுறதா தான் ஓடிட்டு இருக்காங்க. யாதும் ஊரே யாவரும் கேளீர். அதுக்கு நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் வந்தது, சில எதிர்ப்புகளும் வந்தது. விஜய் ஆண்டனிக்கு அது பர்சனலாக என்ன மாதிரியான எதிர்ப்புகளை அவர் ஃபேஸ் பண்ணாரு? இல்லை சப்போர்ட் டெஃபினட்டாக வந்திருக்கும், எதிர்ப்புகள் ஏதாவது வந்து எதிர்வினைகள் ஏதாவது? எதிர்ப்புகள் எதுவுமே இல்லை ஆக்சுவலாக, ஜஸ்ட் அந்த ட்வீட்டில் போட்டவங்க தான். அதில் வந்து ஒரு 5% தெரியாமல் போட்டிருக்கலாம். நம்ம மீன் பண்ணது வந்து ஒரு பாவம், நம்ம எல்லாம் ஒன்று தான். சரி, இந்தியன்னு கூட நீ சொல்லாத, மனுஷன்னு சொல்லு போதும். தமிழன்னு சொல்லாத, ஜாதி பேர் அடையாளப்படுத்தாத, மதத்தை சொல்லாத, இந்தியன்னு சொல்லாத, மனுஷன், அவ்வளோதான். அதில் 2 பிரிவினை இருக்குதுன்னு சொன்னால் 4 பிரிவினை வச்சுக்கலாம். ஆண் பெண் 2 பிரிவினை இருக்குது, நல்லவன் கெட்டவன் பிரிவினை இருக்குது, ஏழை பணக்காரன் பிரிவு. இதை தவிர்த்து உலகத்தில் பிரிவினைக்கான அவசியமே இல்லை. அதனால அந்த தனியாக வந்து நம்ம வந்து நாடு பேஸ்டாக நம்மளை பிரிச்சுக்கிறது, அவன் வேற நினைக்கிறது. உதாரணத்துக்கு இது கூட எனக்கு வருத்தமாக இருக்கும். நான் சொல்கிறது எவ்வளோ தூரம் கரெக்டுன்னு தெரில, எனக்கு இது கரெக்டு. 1000 பேர் வந்தாலும் அதான் சொல்வேன். இந்தியா இருந்து பிரிஞ்சு போனது தான் பாகிஸ்தான். பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் வந்து நம்ம எல்லாம் ஒன்று தான். அப்போ வந்து இந்தியா தான் கூப்பிட்றது, இந்துஸ்தான் பேசிட்டு இருந்தோம் இல்லையா? பிரிஞ்ச பிறகு வந்து மத ரீதியாக வந்து அது வேற நாடு. மேட்ச் வந்தால் கூட யாராரோ பண்ணுற மேட்சை விட இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூடாக இருக்கும். எங்கடா வந்துச்சு இந்த சூடு? எல்லாம் ஒன்றா தானே இருந்தோம், அண்ணன் தம்பி தானே எல்லாருமே. அப்படின்ற மாதிரி ஒரு மதத்தை பேஸ் பண்ணி, இனத்தை பேஸ் பண்ணி ஒரு நாட்டை பிரிச்சுக்கிறது, அதெல்லாம் வந்து கொஞ்சம் எனக்கு பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. இந்த பிரிவுமே வேணாம் அப்படின்ற, இந்தியன் கூட வேணான்றான் ஆக்சுவலாக, மனுஷன், அவ்வளோதான். கமிங் டு யூ ரித்திகா, ஒர்க்கிங் அஸ் அ காப் அதெல்லாம் விட இப்போ ஸ்டோரி ஆஃப் திங்ஸில் ஒரு ரோல் பண்ணியிருந்தீங்க. தட் வாஸ் நைஸ், குவைட் இன்ட்ரெஸ்டிங். ஐ இன்டர்வியூ வித் த டீம் இட் செல்ஃப். ஒரு டிஃப்ரெண்ட்டான ரோல்ஸ் நீ இப்போ தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். தமிழில் யூ ஹேட் அ லிட்டில் கேப், ஒரு 2 years இருக்கும்னு நினைக்கிறேன். இட்மீன் கோவிடாக இருக்கும். பட் ஒரு ப்ரொஃபஷன், வேற ஒரு சீரியஸ் ப்ரொஃபஷன்லேருந்து ஒரு ஃபிலிம்குள்ளே வரப்போ கெட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கா, இல்லை நம்ம வரதை சூஸ் பண்ணலாமா, இல்லை நம்ம எடுத்த கால் தப்பாக இருக்குமோன்ற தாட் ப்ராசஸ்லாம் நிறைய வரும் இல்லையா? இட் ஹேப்பன் டு யூ? அது நடந்திருக்கா? Yeah, I mean, see, a lot of projects come, but I am also very choosy about what I do. Having said that, the kind of opportunities that I feel like should be coming to me don't really come so often. That's why I take so much time in between things. I don't want to settle. I realize that I'm the kind of actor who I don't want to simply just keep doing things. I want to do quality. I want to be part of good cinema, and I want to be doing characters that are different. You can tell that, oh, this character, this look is from that film, this look is from that film, and I want to play all shades. Like in Riddhi Sutru, it was like this bold character. In the second half, she becomes very humble, depressed, and very vulnerable. Andavan Kattalai also was like a very subdued, kind of a subtle character. Oh My Kadavale is a girl next door, cutesy, sweet, very charming types. And then this is a cop. So I want to keep it like that, because people tend to think that when I first debuted, people thought that I can only play Riddhi Sutru Madri roles. Adana truth illa, adha enakku theriyum, because I am not like that. I am not somebody who's aggressive and somebody who picks fights, somebody who's disrespectful, and the mari rowdy madri na illa. Of course there's a side to me, but there are other sides also. So I believe if I work with the right team and if I work with the right directors, each side of me will come out and shine really well if I'm given the right opportunities. Being a person, money is always ultimate அப்படிங்கிறத விட மணி மட்டும் வாழ்க்கை இல்லை அப்படிங்கிறது விஜய் ஆண்டனி வாழ்க்கை எப்படி பாதிச்சிருக்கு? மணின்றது லைஃப்பில் பெரிய விஷயம்ப்பா. ஆக்சுவலாக ரொம்ப பெரிய விஷயமா தான் இருக்குது எனக்கு லைஃப்பில். வந்து உங்களுக்கு தெரியாதது இல்லை, பணம் எவ்வளோ பெரிய விஷயம்னு.
எல்லாமே அதுதான் தீர்மானிக்குது வாழ்க்கையில். அன்ஃபார்ச்சுனேட்லி தட்ஸ் பிகமிங் பவர்ஃபுல், மோர் அண்ட் மோர் பவர்ஃபுல். ஓகே. ஸோ ஏன்னா நீங்க ஒரு கோட் பண்ணியிருந்தீங்க, மணி இஸ் இன்ஜூரியஸ் டு த ஹெல்த் வேர்ல்டுன்னு போட்டிருக்கேன். மணி இஸ் இன்ஜூரியஸ், அதாவது முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு லெவலுக்கு மேலே பணம் சேர்க்க முடியாது. அதிகபட்சம் வந்து ஒரு ஒரு நிலம் வாங்கிச்சிக்கலாம், நீ எக்ஸ்ட்ரா விஷயம் வச்சுக்கலாம். உடல் வலிமை அதிகமாக இருந்தால் 4 பேர் அடித்து இன்னும் எக்ஸ்ட்ரா நிலங்களை வச்சுக்கலாமே தவிர்த்து மணின்னு ஒன்று கண்டுபிடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா இங்கே இல்லாமல் இன்னொரு ஊரில் இன்னொரு நாட்டிலலாம் தான் கூட இன்வெஸ்ட் பண்ண முடியும். மணி வில் ஜென்ரேட் மணி அப்படின்ற மாதிரி ரொம்ப இன்ஃப்ளேஷன் தான் அது பேர். பயங்கரமாக பாவர்ட்டி ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு, ரிச் வந்து ரொம்ப பயங்கரம் ரிச் ஆகிட்டு இருக்கான்ற மாதிரி பல பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு வாழ்க்கையில். எப்போ புரட்சியாக மாறும்னு தெரியல. மணி இஸ் வெரி டேஞ்சரஸ். அது ஒரு டேஞ்சரஸ் வெப்பனா தான் நீங்க பாக்குறீங்க. 100% டேஞ்சரஸ். அப்ப அந்த கோட்ல ஸ்ட்ராங்கா இருக்கு, ஸ்டாண்ட் பையா இருக்கு. ரொம்ப அது உங்களுக்கு வேணாமான்னு கேட்டால் அது இல்லாமல் இருக்க முடியாது. அது உங்களுக்கு வேணாமா டேஞ்சரஸ்ன்னு சொல்கிறீங்களே, அப்போ நீங்கள் தூக்கி போடலாமேன்னு சொல்லி எடுக்க முடியாது. இல்லை, நான் தனி கிடையாது இல்லையா, ஐ ஹாவ் அ ஃபேமிலி, வேறு வழி இல்லை, அதை கையில் வச்சு தான் ஆகணுன்ற ஒரு சூழ்நிலை, தூக்கி தான் போகணுன்ற சூழ்நிலைன்றதுனால மணி இஸ் இம்பார்ட்டன்ட் அண்ட் டேஞ்சரஸ். ஓகே. எனக்கு சிச்சுவேஷன் ஹேண்டலிங் இது வந்து ரொம்ப கிளவராக ஹேண்டில் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் விஜய் ஆண்டனி. ஒரு ப்ரெஸ் மேடையில் பேசுகிறதா இருக்கட்டும், ஒரு இன்டர்வியூஸில் பேசுகிறதா இருக்கட்டும், அவர்கிட்ட ஒரு நிதானம், தெளிவு, என்ன பேசுகிறோங்கிறத தெளிவாக பேசுவார். இன்னொரு இன்டர்வியூ போய் சொல்லியிருந்தாங்க, இங்கே விகடன் இன்டர்வியூ சொல்லியிருப்பீங்க, நான் தண்ணி அடிப்பேன் நம்ம அடிப்பேன் வெளிப்படையாக பேசுகிறீங்க. அந்த உண்மைத்தன்மை ஆடியன்ஸுக்கு பிடிக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் நான் எதை கேட்க வரேன்னா, இப்போது மன அழுத்தத்துலேருந்து நிறைய பேர் ஜென்ரலாக சொல்கிறேன், எவ்வளோ பெரிய எல்லாருக்கும் ஒரு ப்ரெஷர் இருக்கும், அதை ஹேண்டில் பண்ண தெரியாது. அதை ஈஸியாக விஜய் ஆண்டனி ஹேண்டில் பண்ணுறாரு. இது ட்ரிக் எங்கே கற்றுக்கிற அனுபவமாக? ஏன்னா இப்போ ரீசெண்டாக நேற்று முன்னாடி சம்பவம் பார்த்துருப்போம், ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்க ஒரு போலீஸ் ஹையர் ஆஃபீஸர்ல வந்து சூசைட் பண்ணி இறந்து போனாரு. ஸோ இதெல்லாம் வந்து நம்மள பாக்குறப்போ அவங்களுக்கே சிச்சுவேஷன், அப்போ நம்மளாம் என்ன பொசிஷன்ல இருக்கோம். நீ கால் எழுந்தோடனே நம்ம உலகம் வந்து நம்ம ரெட் கார்பெட் போட்டு வரவேற்க போகுதுன்னு நினைச்சீங்கன்னா பிரச்சனை. எதிர்கொள்கிற எல்லாமே பிரச்சனையாக தான் தெரியும். இறங்கும் போதே வீட்டை விட்டு காலை வலி வைக்கும் போது 5 முதல்ல 30 பாம்பு 40 தேல் தான் நம்ம ஆப்போசிட்ல வரப்போகுதுன்னு நீங்க எதிர்பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து அது ஈஸியாக போயிட்டு இருக்கும். எனக்கு ஷாக்கே எங்கள் லைஃப்ல வரும்னா இதெல்லாம் ஷாக்காகவே இருக்காது. ஒரு நல்லவனை பார்த்துட்டாக்கா அட்டா எப்படி ஒருத்தானா உண்மைதானா அப்படின்ற மாதிரி குழப்பிப்பேன். அவனுக்கு திருப்பி எப்படி நம்ம அதை ரிப்பீட் பண்ண போகிறான், இப்படி இவ்வளோ நல்லவனாக இருந்துட்டான்னு சொன்னால் நான் என்ன பண்ண போகிறேன், அவனுக்கு பேனிக் ஆயிடுவேன். ஆக்சுவலாக பயங்கரமாக ஆக்சுவலாக எனக்கு பயமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சின்சியராக ஒருத்தர் எடுத்துட்டாங்கன்னா ரொம்ப பயப்படுவேன் அவங்கள பார்த்துனா. ஆக்சுவலாக ஈஸியாக போகிறவங்கலாம் வந்து உடனே அவர் பார்த்துருக்கேன்டா நேத்தாவன மாதிரி ஒருத்தனை பார்த்தேன், இன்னைக்கு பார்க்க போகிறேன்ற மாதிரி ஈஸியாக போயிடுறாங்க. ரொம்ப சின்சியரான ஒரு சோல் பார்க்கும்போது, மனுஷனை பார்க்கும்போது மட்டும் ரொம்ப ஆச்சரியப்படுவேன், ஷாக் ஆவேன், ரியாக்ட் பண்ண ட்ரை பண்ணுவேன். அவங்களை எப்படி கேரி பண்ணிக்கலாம் லைஃப்பில் அப்படின்ற மாதிரி, எப்படி அசோசியேட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரிலாம் அங்கே தான் கன்ஃபியூஷனே வரும் எனக்கு. மற்றபடி இது வந்து சாதாரண விஷயந்தான். நீங்கள் வந்து உலகமே ரொம்ப வந்து போட்டியில் தான் ஓடிட்டுருக்கு. அதனால் நீங்கள் ஏன் பேனிக் ஆகிறீங்கன்னா, எந்திரிச்ச உடனே நீங்கள் நம்ம வேத வாக்கியங்கள்லாம் வந்து எல்லாம் சூப்பரான விஷயங்களாக இருக்குது. நீ கடவுள் வாசலில் வந்தோடனே கடவுள் ஆசீர்வதிச்சு அனுப்ப போகிறாருன்னு நினச்சிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு பிரச்சனை வரப்போகுது. ஓகே, நான் சொன்ன மாதிரி இறங்கும் போதே பிரச்சனை முடிவு பண்ணிட்டீங்கன்னா இல்லை, நீங்கள் சொல்ல கிளியராக புரிஞ்சது. நான் நம்ம தமிழ்நாட்டிலலாம் வாழல, அமேசான் காட்டில் வாழ்றோம்னு நினச்சிட்டு வந்தாவே போய் உயிரை காப்பாற்றி சாதாரணமாக இறங்கி உயிர் அந்த ஸ்ட்ரெஸ் கூட தேவையில்லை. சாதாரணமாக உங்களுக்கு ஃபீவர்னு ஒன்று வந்துச்சுன்னு சொன்னால் நோய் எதிர்ப்பு சக்தி தானாக பாடியில் அதிகமாக வந்துடும். அது மாதிரி நீங்கள் வந்து அந்த எதிர்கொள்ளக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களை வந்து பலமாகிக்கிட்டே இருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் வீக்காக போகிறதே கிடையாது. பாசிட்டிவாக எதிர்பார்க்காதீங்க, ஷாக்காக இருக்கும். ஓகே, அஸ் எ ஃபில்மை பற்றி பேசுவோம். அஸ் எ டெபியூட்டன்ட் டைரக்டராக உங்களுக்கு வந்த ஃப்ளாஸ் என்ன சொன்னாங்க ஃபீட்பேக்? ஏன்னா படம் ஒரு கிராண்ட் சக்ஸஸ், ஆடியன்ஸ்லாம் ரிசீவ் பண்ணாங்க, எல்லாரும் ஹாப்பி. ஃப்ளாஸை பற்றி யாரோ உங்கள்ட்ட வந்து பேசினாங்களா? அவங்களுக்கு படம் புரியல அப்படி தான் நினச்சிப்பேன். சிலர்லாம் இந்த ரிவ்யூஸ் கொடுக்கும்போது இங்கே ஆரம்பிச்சாங்க, அடுத்த ரீலில் வேற போகிறாங்க, அடுத்த ரீலில் வேற போகிறாங்க, அடுத்த ரீலில் வேற போகிறாங்கன்னு சொல்லிட்டு இன்னமும் சொல்கிறான்னு சொல்கிறாங்க. ஆனால் பாமர மக்கள் கொட்டாம்பட்டி வரைக்கும் ஒழுங்காக புரியுது, இவ்வளோ பெரிய ரிவ்யூவருக்கு புரியலையே அப்படின்னு அவர் வருத்தம் தான் பட்டிருக்கேன் தவிர்த்து நான் என்ன சொல்ல நினச்சேனோ அதை சொல்லிட்டேன்ற ஒரு தீர்வு இருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் டைரக்டர் ஃபிலிம்ஸ் இல்லை இப்போ ஐடியா இல்லை. ஆக்சுவலாக இதுவே ஆக்சிடென்டல் தான். ஆக்சுவலி இந்த படத்தை நான் எழுதி முடிச்சோன்னா சசி சார் தான் கூப்பிட்டேன் பண்ணுறதுக்கு. சார் வேற ஒரு ஒர்க்கில் பிஸியாக இருந்ததுனால நான் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு. மற்றபடி நிறைய இன்டர்வியூஸில் நான் பண்ணணுன்னு சொன்னதே இல்லை எங்கேயுமே. இப்போவும் என்னன்னு தெரியாது. ஒரு வேலை பண்ணுறதா இருந்தால் பிச்சைக்காரன் 3 ஆகும், ரொம்ப லேட்டாக. ஓகே, அப்போ அடுத்த டைம் எல்லாரும் 100 நோட்டு 200 நோட்டு 2000 நோட்டு 1000 நோட்டு எல்லாத்தையும் நோட்டே இருக்காது, ஒன்லி ஜிபே டிஜிட்டல் மணி தான். ஓகே, அப்போ பிரச்சனை இல்லை சார். இல்லை, மேபி ஒரு 10 ரூபா ரிலீஸ் பண்ணலாம், 10 ரூபா 5 ரூபா. இந்த ஏழை மக்கள் இருக்காங்கல்ல, இந்த கோடியில் பிறந்தவங்க தான் பிரச்சனை, மிக்லிங்களுக்கு மட்டும்தான் ப்ராப்ளம். ஓகே, இந்த தடவை பார்த்தீங்கன்னா மணி இந்த மாதிரி பண்ணது வந்து நிறைய பேர் பாதிக்கல இல்லையா? நம்ம 5 பேருக்குமே இந்த பிரச்சனையா இல்லை. ஒருத்தன் தூங்காமல் இருக்கா, அப்போ அவனுக்கு தான் பிரச்சனை.
நமக்கு யாருமே பிரச்சனை அப்படி சம்பவம் நடந்திருக்கான்ற மாதிரி தான் நம்ம எல்லாரும் ஆமா யோசிச்சோம். நமக்கு ஒண்ணுமே இல்லை ஆக்சுவலாக கையில் எங்க காசு இருக்கு நமக்கு அந்த மாசம் வருது போகுது இதுதான் போயிட்டு இதுக்காக ப்ராப்ளம் எங்க பதிக்க வச்சுக்கிறது தெரியல. ஓகே அண்ட் தேங்க்யூ அண்ட் ரிதிகா யூஆர் டூயிங் லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ் அண்ட் நிறைய விஷயங்கள் பண்றீங்க. உங்களோட அடுத்த ஈவெண்ட் பெரிய சக்சஸ் ஆகும் சொல்லி விகடன் சார்பா வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். Thank you. உங்களோட இன்ஸ்டாகிராம் லைவ் வீடியோஸ்க்கா இருக்கட்டும் ஜென்ரலா உங்களோட போஸ்டா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் தமிழ் ஆடியன்ஸ் அவ்வளோ கமெண்ட்ஸ் பண்றாங்க. வாட் யூ வாண்ட் டு கன்வே டு them? That thank you so much. I know that I do very few films, you know, and you guys have been so patient with me. Everybody, whenever something new comes out, they're always very eager to see what I'm doing. So just want to say romba nandri unga patience kaga na best try pandre to do good films and to do my best. And thank you so much for loving me and accepting me as I am. Means a lot. Great, thank you so much and Thank உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நீங்க சொன்ன மாதிரி உங்களோட படங்களும் சரி உங்களுடைய வார்த்தைகளும் நீங்க பேசக்கூடிய எல்லா விஷயங்களும் தெளிவாகவும் மக்களை கொண்டு போய் சேரக்கூடிய விஷயங்களா இருந்துட்டு இருக்கு. அதுக்கு விகடன் சார்பா வாழ்த்துக்கள். Thank you. மில்க் பர்ஃபி, சாக்கோவா, மில்கி டேட், ஸ்ட்ராபெரி பஞ்ச், ஆரஞ்சு பஸ்ட் என பாலில் செய்த எண்ணற்ற இனிப்பு வகைகள் கிடைக்கும் தமிழகத்தின் தரமான தமிழ் இனிப்புகள். இப்பொழுது கஸ்டமைஸ்ட் காம்போ பேக்குகளும் உண்டு.